திருவருள் பொழியும் திருவிளையாடற் பெருமானின் பேரருளினாலே உமாதேவியார் ஒரு சிறுமி வடிவமாக தவத்தில் ஆழ்ந்திருந்த விச்வாவதி முன்னர் தோற்றமானார். அச்சிறுமியின் திருவுருவத்தை பார்த்த விச்வாவதி ஆனந்தமடைந்தார். சிறுமி உமாதேவியாக திருவுருவ மாற்றமடைந்தார். விதிப்பயனால் விச்வாவதிக்கு இப்பிறவியில் குழந்தை பேறு இல்லை எனவும் அடுத்த பிறவியில் காஞ்சனமாலையாக பிறக்கின்ற பொழுது விச்வாவதி வேண்டியபடி அதே சிறுமி உருவத்துடன் அவளுக்கு மகளாக அவதரிப்பதாகவும் வாக்களித்தார் உமாதேவியார். அதன்படி பாண்டிய மன்னன் மலையத்வஜன் செய்த புத்திர காமேஷ்டி யாகத்தில் ஒரு சிறுமி தோற்றமானாள். சிவபெருமானின் திருவாக்கினால் அச்சிறுமி தடாதகை என்ற நாமம் பெற்றாள். பாண்டிய மன்னன் மலையத்வஜனும் பாண்டிமாதேவி காஞ்சனமாலையும் அளவிலா ஆனந்தமடைந்து சந்தோஷ சாகரத்தில் சங்கமமாயினர். அருளே போற்றி, அருட்பெரும் கருணையே போற்றி, ஆதியும் அந்தமிலா ஆனந்த ஜோதியே போற்றி, இறையே போற்றி, இகபர சுகமே போற்றி, ஈசனே நேசனே ஈடிலா வாசனே போற்றி, உருவே போற்றி, உறவே உணர்வே போற்றி, ஊன் தந்து உயிர் காக்கும் ஊற்றே ஒளியே போற்றி, எனதரசே போற்றி, எங்கள் முதல்வா போற்றி, ஏற்றமிகு தந்தருளும் ஏகாந்த நிலையே போற்றி, ஐயனே போற்றி, ஐந்து முகத்தவா போற்றி, ஒன்றாகிப் பலவாகும் ஒப்பற்ற முன்னவா போற்றி, ஓமெனும் மந்திரமே ஓங்கார பொருளே போற்றி, ஔஷதமாய் வந்தருளும் அருளே போற்றி போற்றி.
வளர் பவளமேனி கொண்ட உமையொரு பாகா, தாங்களோ விண்ணில், தங்கள் உமாதேவியாரோ மண்ணில். அங்கே அர்ச்சிக்கும் மலர்கள் இங்கே மலர் மாறி பொழிகின்றனவே. நாரத மகரிஷியே, எவர் எங்கே இருப்பினும் அவரின் பரிபூரண பக்தி எங்கே நிலைத்து நிற்கிறதோ அங்கே தெய்வத் திருவருள் இருக்கும். பரமதயாளா, பல பேர் பக்கத்தில் இருந்தால்தான் பகவானின் அருட்பார்வை கிடைக்கும் என்று எண்ணி ஆளாய் பறக்கிறார்களே. நாரத மகரிஷியே, எட்டத்தில் இருந்தாலும் கிட்டத்தில் இருந்தாலும் உண்மையான பக்தி உள்ளவர்களின் இதயத்தில் யாம் இருப்போம். தாயே, தடாதகை பிராட்டியாரே, இன்றைய வேத பாடங்களை ஆரம்பிக்கலாமா? ஆச்சாரியர், மாணாக்கரிடம் அனுமதி கேட்கலாமா? தாங்கள் பீடத்தில் அமர்ந்திருப்பதால் என்னுடைய பேச்சிலும் சற்று தயக்கம் ஏற்பட்டு விட்டது தாயே. அனந்தா வைவேதா. ஆம் தாயே, அனாதியானது வேதங்கள். அவற்றின் எண்ணிக்கையோ அளவில்லாதது. அவற்றில் ஒரு சிலவற்றைத்தான் மக்களுக்கு கொடுத்திருக்கின்றனர் ரிஷிகள். அதுவே மக்களுடைய இகவர நலனுக்கும் இந்த உலகத்துக்கும் போதுமானது. வேதங்கள் 4. அது ரிக், யஜுர், சாம, அதர்வ என்பதாக அமைந்துள்ளது. அவைகளில் சொல்லப்படாத விஷயங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உயர்ந்தது. அப்படிப்பட்ட வேதங்களில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதனுடைய சப்தம். அந்த வேதங்களின் பொருள் புரியாவிட்டாலும் அதன் சப்தத்தை ரசித்து வந்தாலே அதுவே போதுமானது. வேதத்திற்கே வேத பாடம், நாதத்திற்கே சாமகானம், கீதத்திற்கே ஸ்ருதிலயம். அதுவே ஆச்சாரியர் பாவம். ஆச்சாரியார் பாவமா? அப்படியானால் தடாதகை பிராட்டியாருக்கு குருவானவர் சதானந்த முனிவர் இல்லையா? நாரத மகரிஷியே, உலக படிப்பை சொல்லிக் கொடுப்பவர் உபாத்தியாயர், சமய நூல்களை உபதேசிப்பவர் ஆச்சாரியர், ஆத்ம ஞானம் பெற வழிகாட்டுபவரே குரு. வாருங்கள் சுவாமி, நமது மகள் தடாதகையின் இசையை கேளுங்கள். கலைவாணியே மகளுருவாய் வந்தனளோ என புகழும்படியான அவளின் வீணா கானம் தேனை விட தித்திக்கின்றது சுவாமி. இனிய இசையை ரசிக்கும்படியான மனநிலை மலையத்வஜன் இல்லை. சுவாமி, சபையில் ஏதாவது சச்சரவா? சங்கடம். தங்களால் தீர்த்து வைக்க முடியாதது எதுவும் இருக்க முடியாதே. யானைக்கும் அடிசருக்கும் தேவி. குறிப்புக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். சொல்லி என்ன செய்ய? என்னால் சச்சரவுக்கு தீர்வு காண முடியுமா என்று பார்க்கிறேன். அரசவையில் கிடைக்காதது அந்த புறத்தில் கிடைக்கப் போகிறது. அரசியல் நிலையே ஒரு சில நேரங்களில் அந்த புறங்களில் தான் ஆராயப்படுகிறது சுவாமி. காஞ்சனமாலை, வடபுலத்திலிருந்து சிந்தனையாளன் ஒருவன் வந்திருக்கிறார். அவன் எண்டிசை போற்றும் பண்டிதன் மட்டுமல்ல, பகுத்தறிவாளனும் கூட. அவனிடம் வாதப் போரிட்டு தோற்ற மன்னர்கள் ஏராளம். அதற்கான அடிமை சாசனங்களும் அவனிடம் தாராளம். பாண்டிய மண்டலம் மட்டும் அதற்கு விதிவிலக்காக இருக்கலாமா என்பது அவனது கேள்வி. போட்டியின் நிபந்தனை அரசவையில் அறிவிப்பானாம் நாளை காலை. பாண்டிய நாட்டின் பண்டிதர்கள் என்ன சொன்னார்கள் சுவாமி? சச்சரவே தேவையில்லை, சாசனத்தை எழுதிவிடலாம் என்கிறார்கள். வெற்றி பெற்றது பாண்டிய நாடென்றா? தலை கவிழ்ந்தான் தமிழன் என்று. ஒரு காலம் நடக்காது, நடக்க முடியாது, நடக்க விடக்கூடாது. தடாதகை, நீ குழந்தையம்மா, உனக்கு ஒன்றும் விளங்காது. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுதான் தந்தை. அதற்காக வாத போட்டியில் வெற்றி பெற்றிட வருகிறாள் தடாதகை பிராட்டி என்று அரசவையில் அறிவித்து விடுங்கள். கற்றோரே கலங்குகிறார்கள். கல்வி பெரிதல்ல வாதிடுவதற்கு,
அறிவில் தெளிவுதான் அவசியமானது. புரியாமல் பேசுகிறாய். தடாதகை யார் என்பது தெரிந்தும் தெரியாதது போல் தங்களின் கண்களை மறைக்கிறது பாசம். உலகத்திற்கு உண்மை தெரியாதே தாயே. விரைவில் உணரும் உலகம். அதற்கான முதல் ஒத்திகை தான் நாளைய வாதப் போட்டி. பாண்டிய மன்னா, இதோ குருவே. அழைத்ததோ மன்னனை, அடித்ததோ தாம்பூலத்தை. தமிழ்நாட்டு மன்னனிடம் தாம்பூலத்தின் சுவையை எதிர்பார்க்கலாமா? சுவைத்து பாருங்கள் குருதேவா. சுவைப்போம், சுவைப்போம். ஒருவேளை சுவை போம். ஆஹா ஆஹா, இது நயம். அதிலும் தனே நயம். பாண்டிய மன்னா, பரதகண்டத்தவரால் கொண்டாடப்படும் முக்கியமான மங்கள பொருட்களில் ஒன்று தாம்பூலம். தாம்பூலம் தரிக்கும் பொழுது முதலில் வெறும் பாக்கை வாயிலிடக்கூடாது. காரணம், உடல் நலம் கெடும். ஆதலால் குற்றமில்லாத வெற்றிலையை மென்று அதன் சாறை அருந்திய பின்னர் பாக்கை மென்றால் அதன் தோஷங்கள் நீங்கும். வெற்றிலையை எடுத்து அதன் முன்காம்பு, நுனி, நீண்ட நரம்பு, பின்புற தோல் ஆகியவற்றை நீக்கி சுண்ணந்தடவுதல் நல்லது. அவற்றை நீக்காவிடில் சக்கரவர்த்தி ஆயினும் சரி, செல்வம் இழப்பர், அல்லல் படுவர். சுண்ண வகைகளில் அன்னத்தை சீரணிப்பது கற்சுண்ணம். வளமான நன்மைகள் பல உண்டாகும். காலையில் பாக்கை அதிகமாக சேர்த்தால் காலை கடன் சரியாகும். பகலில் சுண்ணத்தை அதிகமாக சேர்த்தால் நன்றாக பசியெடுக்கும். மாலையில் வெற்றிலையே அதிகமாக சேர்த்தால் வாய் மணமணக்கும். தாம்பூலத்தில் சுரக்கும் நீர் 6. முதலில் சுரக்கும் நீர் நஞ்சு. அதை உடனே துப்பிவிட வேண்டும். இரண்டாவது சுரக்கும் நீர் மிகு பித்தம். அதிலிருந்து தப்பிவிட வேண்டும். ஆஹா ஆஹா, துப்பி தப்பி, இது நயம். அதிலும் தனே நயம். மூன்றாவது நீர் அமிர்தம். உள்ளே கொண்டு விட வேண்டும். நான்காவது அது இனிப்பு. உடனே உண்டு விட வேண்டும். கொண்டு உண்டு, கொண்டது உண்டு, உண்டது கொண்டு. அடாடாடாடாடா. இது நயம். அதிலும் புது நயம். ஐந்தாவது ஆறாவதாக சுரக்கும் நீர் பித்தம், அக்னி மந்தம், பாண்டுரோகம் ஆகியவற்றை ஏற்படுத்தும். தமிழ் போற்றும் பாண்டிய அரசவை இது. தாம்பூலம் தரிக்கும் அங்காடி அல்ல. அமைச்சருக்கு தாம்பூலத்தில் அவ்வளவாக அனுபவம் இல்லை போலும். அறிவுபூர்வமான விஷயங்கள் தர்மசாஸ்திரத்தில் மட்டுமல்ல, தாம்பூலத்திலும் அடங்கியுள்ளன. இப்போது தர்ம நூல்களுக்கு வருவோமே. தர்ம நூல்களில் மிக முக்கியமானவை 18. கவனம் இருக்கட்டும். மிக 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 முக்கியமான மட்டுமே. அவற்றுள் வேதங்கள் 4, உபவேதங்கள் 4, ஆக 8. ஆம். வேதத்தின் அங்கங்கள் 6. 6, 8, 14. புராணம் 1, 15. தர்மசாஸ்திரம் 1, 16, தர்க்க சாஸ்திரம் 1, 17. மீமாம்ச சாஸ்திரம் 1, 18. தமிழ் மன்னா, தர்ம நூல்களில் மட்டுமல்ல, தாம்பூலத்திலும் என்னை வெல்பவர் இத்தரணியில் எவரும் இலர். உண்மை, பேருண்மை. விரயமாகிறது நேரம். விவாதத்தை தொடங்கலாம். வெற்றி எப்போதும் என் பக்கம்தான். வளமார் பொழிலே, வருக வருக. வணக்கம் மன்னா. அன்பு தாயே, அமரலாம். சீர்மிகு சிலபெற்ற சிந்தனையாளரே, நேருக்கு நேர் தங்களுடன் வாது செய்திட வந்திருக்கும் இவர் நாமம் தடாதகை பிராட்டியார். தெய்வம் தந்த திருமகள், எங்களை வாழ்விக்க வந்த செல்வ மகள், ஒரே மகள். நானும் என் தாய்க்கு ஒரே மகன்தான், ஆண் மகன். இந்த ஆண் மகனுடன் வாதாட இந்த பாண்டிய நாட்டில் பண்டிதர்களுக்கு பஞ்சமா? பெண்மையுடன், அதுவும் பால்மனம் மாறாத ஒரு பச்சிலங் குழந்தையுடன் வாதிட வேண்டுமாம் இம்மாபெரும் சிந்தனையாளன். ஆண்மை அற்றுவிட்டதா பாண்டிய நாட்டில்? அடக்குங்கள் நாவை.
அடக்கமும் பண்பும் நிறைந்தது பாண்டியனின் அரசவை. தளபதியாரே, வாதிட வந்திருப்பவரை வாளால் வழியனுப்புவது தமிழகத்துக்கு வழக்கமல்ல. உத்தரவரசே. அவையோர்களே, அன்பானவர்களே, பக்தியும் பண்பாடும் பாண்டிய நாட்டின் பாரம்பரிய பெருமை. அதனை காக்க வேண்டியது அனைவரது கடமை. வாதப் போரிட வந்திருக்கிறார் வடநாட்டு சிந்தனை சிற்பி. வந்தாரே வரவேற்கும் உயரிய தமிழன் பண்பில் அவருக்கு வரவேற்பளித்தோம். தடாதகை பிராட்டியாரும் சிந்தனை சிற்பியும் வாதி பிரதிவாதிகள். தமிழனின் தன்மானம் காக்கப்படும் என்ற நம்பிக்கையில் இந்த வாதத்தினை துவங்க அனுமதி அளிக்கிறேன். பாண்டிய மன்னா, இந்த போட்டியின் நிபந்தனைகள் தங்களுக்கு நினைவிருக்கின்றனவா? போட்டியில் பாண்டிய மண்டலம் தோற்றால் பாண்டிய நாட்டின் பட்டத்தரசரான நீர் எனக்கு ஒரு அடிமை சாசனம் எழுதி தருவதுடன் என் பாதங்களில் பணிய வேண்டும். தோற்பது தாங்களாக இருந்தால் உங்கள் கேள்விக்கே இடம் இருக்காது. எங்கள் பாண்டியத்துவம் அப்படி. குழந்தாய், சொல்லுங்கள் தாத்தா. தா தா தாத்தா. குழந்தை தா தா என்கிறது. கேள்வியை தா தா, தோல்வியை தா தா என்கிறாய், அப்படித்தானே? தங்களுக்கு வெற்றியை தந்தால் தானே. வினாக்களை விடுக்கட்டுமா? விடைகளால் அடிக்கட்டுமா? ஒரு நிபந்தனை. குரு கேட்கப் போகும் கேள்விகள் 4. ஒவ்வொரு கேள்வியிலும் அமையப்போகும் வாக்கியங்கள் 2. அதேபோல் பதிலிலும் 2 வாக்கியங்கள் மட்டுமே இருக்க வேண்டும். உதாரணத்திற்கான கேள்வி இதோ. எது எதுவாகும்? 2 வாக்கியம். எது எதுவாகும்? அது அதுவாகும். உதாரணம் தானே. உண்மையான கேள்விகளுக்கு இதோ வருகிறேன். முதல் கேள்வி. வருவதும் போவதும் வளமையும் வறுமையும். வந்தால் போகாதது மானமும் அவமானமும். போனால் வராதது இளமையும் புகழும். கூடவே வருவது புண்ணியமும் பாவமும். தீர்ப்பு எப்படி எழுதலாம்? குழந்தையின் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லாமல் இருந்தால்தானே நீங்கள் தீர்ப்பு எழுத முடியும். தடாதகை, கேள்விகளை கேட்கலாம்.